ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் மையம் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட இபி கனெக்ஷன்ல நீங்க நேம் சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன கேட்டகரியில நம்ம வந்து அப்ளை பண்ணலாம், அது மட்டும் இல்லாம என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுறலாமா, இல்லைனா இபி ஆஃபீஸ் போயிட்டு அப்ளிகேஷன் கொடுக்கணுமா, எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணணும், எப்படி பே பண்றது, எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட இபி கனெக்ஷன்ல நீங்க நேம் சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க எப்படி ப்ராசஸ் அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு நீங்க வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் டிஎன்இபியோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ்லேயே வந்து டாப்ல அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்டி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் இல்லைனா நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் இல்லைனாலும் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலும் இங்கே அப்ளை ஆன்லைன்றதுல ஃபர்ஸ்டே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எதை வேணாலும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். எல்லாமே சேம் வெப்சைட் தான் உங்களுக்கு லோட் ஆகும். ஒரு 1 மினிட் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கன்சியூமருக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன், எப்படி ஜென்ரலான இன்ஃபர்மேஷன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், டைம் லைன், அப்ளிகேஷன் ஃபார்ம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு சில எஃப்ஏக்யூஸ், ஃப்ரீக்வன்ஸாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸும் அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சருமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் அப்ளை அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட மொபைல் இமெயில் ஐடி ரெண்டுக்குமே ஒரே ஓடிபி தான் வரும். நம்ம எது வேணாலும் என்டர் பண்ணி வேலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் நம்பரை இமெயில் ஐடி கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து உங்களோட மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு வேலிடேட் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஓடிபி வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கைட்லைன்ஸ் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கேட்டகரி வைஸ், அதாவது ஒவ்வொரு கேட்டகரியிலையும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், ஸோ என்னென்ன ஃபார்ம்ஸ் வந்து கொடுக்கணுமோ அந்த ஃபார்மோட லிங்க் எல்லாமே பிடிஎஃபாக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக 3 கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு சேல், இல்லைனா பார்ட்டிஷன், செட்டில்மெண்ட், கிஃப்ட் வித் அ கன்சர்ன் லெட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷனில் என்ன டிஃப்ரெண்ட்னா இந்த 3 விஷயமும் சேம் தான். இந்த கிஃப்ட் அப்படின்றதுல மட்டும் கன்சர்ன் லெட்டர் இருக்கும், வித்தவுட் கன்சர்ன் லெட்டர், இது 2 மட்டும் தான் டிஃபரன்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இருக்குன்னா ஸோ இந்த ஆப்ஷனில் தான் டிஃபரெண்ட் ஆகும். மீதி எல்லாமே சேம் தான். ஸோ வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது வந்து நம்ம டியூ டு சேல் அப்படின்ற ஆப்ஷனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இல்லை என்னோட அப்பாவோட பேரில் தான் சொத்து இருக்குது, அவர் இறந்ததுக்கு அப்புறமா நான் வாரிசு எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம்னா டியூ டு டெத் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம டெத் சர்டிஃபிகேட் அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ லீகல்ஸ் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே அட்டாச் பண்ணி ஒரு பிடிஎஃபாக ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து என்னென்ன ஃபார்ம்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லா ஃபார்முமே உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷில் இந்த ஃபார்மை அப்படியே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா லோக்கலில் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் ஷாப்பில் ஒரு சில ஷாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்லேயே வந்து ஃபார்ம்ஸ் இருக்கும், அதை வாங்கி கூட நம்ம எல்லாமே ஃபில் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு டியூ டு டெத்துக்கு மட்டும் போனீங்கன்னா இந்த இண்டெம்னிட்டி பாண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பாண்டில் இந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த இண்டெம்னிட்டி வந்து பிரிண்ட் எடுத்து நம்ம ஒரு அட்வொகேட் கிட்ட வந்து, அதாவது நோட்டரி அட்வொகேட் கிட்ட சைன் வாங்கி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சைன்டு பை நோட்டரி பப்ளிக் ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பாண்ட், நம்ம 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் பாண்ட் இருக்கு இல்லையா, பாண்ட் ஷீட்டு, அந்த பத்திரத்துல தான் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து நம்ம மேபி இதே அப்படியே எடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நோட்டரி அட்வொகேட் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கான ஃபீஸ் மட்டும் நீங்க பே பண்ணணும். ஸோ இதில் ஆல்ரெடி இபிபியில் யாரோட பேர்ல இருந்துச்சு இபி கனெக்ஷன், அந்த கனெக்ஷனோட டீட்டெயில்ஸ், அந்த பெர்மிஷனோட அட்ரஸ், இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். இந்த பாண்ட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாண்ட் ஷீட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் இதில் வந்து அனுப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நமக்கு டைப் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. இதில் வந்து அட்டஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நோட்டரி அட்வொகேட் வந்து கிரீன் சைன் வந்து போட்டு கொடுப்பாங்க. அதில் வந்து இப்போ வீட்டு மின் இணைப்பு வந்து நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்றதுக்கான ஆட்சேபனை சமர்ப்பித்தல், அந்த மாதிரி பொருள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மெயின் மேட்டரை இந்த கிரீன் கலர் ஷீட்லையும்
டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து அவங்க சைன் போட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நோட்டரி ஸ்டாம்ப் போட்டு அதில் வந்து சீல் போட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி காப்பியை தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதை ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் நோட்டரி அட்வொகேட் கிட்டே சொன்னீங்கன்னா அவங்க ஜஸ்ட் வந்து அவங்க ரெடி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் ஷாப்லேயே இல்லை டைப்பிங் சென்டரில் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதாவது இந்த கேட்டகரியில் போனீங்கன்னா மட்டும் இந்த ஆப்ஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்பாண்ட் மட்டும் இல்லாமல் இந்த இண்டெம்னிட்டி பாண்ட் மட்டும் இல்லாமல் உங்களோட டெத் சர்டிஃபிகேட், ஸோ யார் இறந்தாங்களோ அவங்களோட டெத் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்களா, வாரிசு சர்டிஃபிகேட், அது இந்த பாண்ட் ஷீட், இது மூணையும் ஒரே பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி அந்த காலம்ல நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இந்த அண்டர்டேக்கிங் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க ஃபில் பண்ணுறதுக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஃபார்ம் உங்களுக்கு தமிழ்லேயே கிடைக்கும். நீங்கள் தேவைப்பட்ட அது வாங்கி ஃபில் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர்ஸ் மூலமாக எடுக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. இதை நம்ம வந்து பே பண்ணி கூட வாங்கிக்கலாம். மின் இணைப்பு பெயர் மாறுதல் செய்து கொள்பவர் கொடுக்கும் மனு அப்படின்னு சொல்லிட்டு இதுல எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும். உங்களுக்கு அந்தந்த இடத்துல என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கோ அதை மட்டும் நம்ம தமிழ்லேயே ஃபில் பண்ணா போதும். இங்க வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்ணணும். அதே மாதிரி அந்த சைன் பண்ணவரோட பேர் டீட்டெயில்ஸ் இங்க கொடுக்கணும். படிவம் 2. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா விற்றவர் கையொப்பம் விட்டு கொடுக்க வேண்டிய மனு. ஸோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னும் போது இந்த படிவம் 2 நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். யார் வந்து சேல்ஸ் பண்ணாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த உறுதியேற்பு ஃபார்ம் 4 கேட்டிருக்காங்க இல்லையா, இங்க இருந்துச்சு பாருங்க ஃபார்ம் 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இங்க வந்து தமிழ்ல இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்ம்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் அங்கே இங்கிலீஷ்ல இருக்கிறது தமிழ்லேயே இங்கே இருக்கும். நம்ம படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல சாட்சிகள் 2 பேர்த்தோட கையெழுத்தும் நுகர்வோரோட சைனும் வந்து வாங்கி நீங்க வந்து கொடுக்கணும். இது கூட உங்களோட வீட்டு வரி ரசீதையும் நீங்க வந்து அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளவுதான் வந்து ஃபார்ம். இந்த ஃபார்முமே பாத்தீங்கன்னா அந்த டியூ டு செட்டில்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முமே உங்களுக்கு வந்து இதுல இங்கிலீஷ்ல தான் இருக்கும். நீங்க தமிழ் ஃபார்ம் வேணும்னா வாங்கி எல்லாம் ஃபில் பண்ணி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட அப்ளிகேஷனை ஆன்லைன்ல சப்மிட் பண்ணுங்க. ஸோ ஃபார்ம் பத்தி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மேபி கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா அதை பத்தி ஷேர் பண்றேன். ஸோ இந்த இடத்துல அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் லோட் ஆகும். இதுல வந்து உங்களோட இபி கனெக்ஷன் நம்பரை ஃபுல் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட கனெக்ஷன் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி யார் பேர்ல கனெக்ஷன் இருக்கோ அவங்களோட பேரு, அதுக்கப்புறம் வழங்கப்பட்ட முகவரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மின் தொகுப்பு என்ன, டொமஸ்டிக்கா இல்ல கமர்ஷியலா அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இங்க பெயர் மாற்றத்திற்கான காரணம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல வந்து 3 ரீசன் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் 2 ரீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து கிஃப்ட் வித் கன்சென்ட் லெட்டர், ஆஃப்டர் வந்து வித்தவுட் கன்சென்ட் லெட்டர். அந்த 2 ஆப்ஷன் உங்களுக்கு டிஃபரெண்ட் ஆகும். அடுத்து டியூ டு டெத்ல பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்னு போது மாத்தணும்னா நம்ம அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அடுத்ததா உரிமையாளரோட விவரம் கேட்டிருப்பாங்க. ஓனரா பார்ட்னரா அப்படின்ற மாதிரி, ஜாயின்ட்லி ப்ராப்பர்ட்டியா அப்படி இல்லைன்னா வந்து சிங்கிள் ப்ராப்பர்ட்டியா அப்படின்னா ஓனர்னா ஓனர் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அட்ரஸ் அப்படியே இருக்கும். சேம் அதே அட்ரஸ்க்கு தானே நம்ம மாற்ற போறோம், அது அப்படியே தான் இருக்கும். உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் நம்ம முன்னாடி என்டர் பண்ணது இங்கேயே அப்படியே காப்பி ஆயிடும். ஸோ இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ரீசெண்டாக ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரெசிப்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா எனி அதர் டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எனி அதர் டாக்குமெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா சேல் டீட்டு, இல்லைனா பார்ஷியல் டீட்டு, பார்ட்டிஷன் டீட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் செட்டில்மெண்ட், அலாட்மெண்ட் லெட்டரு, கம்ப்யூட்டர் பட்டா, ஓனர்ஷிப் சர்டிஃபிகேட், கோர்ட் ஜட்மெண்ட், இந்த ஆப்ஷனில் ஏதாவது கொடுக்கலாம். ரீசெண்டாக ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து இல்லை அப்படின்னும் போது நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இருந்துச்சுன்னா இந்த இதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர்டேக்கிங் ஃபார்ம் 4. ஸோ அந்த ஃபார்ம் 4 நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி கன்சர்ன் லெட்டர் ஃப்ரம் த டிரான்ஸ்ஃபரர். ஸோ கன்சர்ன் லெட்டர் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்ம் இந்த இடத்துல பிடிஎஃபாக இருக்குது, நம்ம இதையும் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஃபார்ம் வாங்கி நீங்கள் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டியூ டு டெத் அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இண்டெம்னிட்டி பாண்ட் வந்து கேட்பாங்க. இதில் வந்து நீங்கள் அந்த பாண்ட் மட்டும் கொடுக்காம அடிஷ்னலாக உங்களோட டெத் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் வந்து பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்லோட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுப்பாங்க. இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி அதை டிக் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணால் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். ஃபீஸ் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 704 rupees வந்து வரும். ஜிஎஸ்டி ஆட் ஆகி வரும். அந்த ஃபீஸ் வந்து நம்ம உடனே பே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இபி ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்மளோட அப்ளிகேஷன் அங்கே வந்து சப்மிஷன் பண்ணிட்டு அவங்க எல்லாமே வெரிஃபை பண்ணி ஓகேன்னு சொன்னாலும் நம்ம ஃபீஸ் பே பண்ணலாம். இப்போ ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணிட்டா சேஞ்ச் ஆகிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. கண்டிப்பாக ஆஃப்லைன்லேயும் போயிட்டு நம்மளோட இபி ஆஃபீஸ் எதுவோ அங்கே போய் நம்ம அவங்கக்கிட்ட ஃபார்ம் கொடுத்து இன்ஃபார்ம் வந்து பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கான ப்ரொசீஜராக இருக்குது. இதில் மெயினான விஷயம் இந்த ஃபார்ம்ஸ் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஸோ என்ன கேட்டகரி கீழே நீங்கள் வந்து பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற ஃபார்ம் மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதில் அப்லோட் பண்ணிங்கனாலே போதும்.
ஒரு காப்பி நீங்க போகும்போது உங்களோட அப்ளிகேஷன் ஆன்லைன்ல சப்மிட் பண்ண ஃபார்ம் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ்ல பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணி நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதை எடுத்து அந்த ஃபார்மையும் பிளஸ் நீங்க டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைன்ல கொடுத்ததையும் உங்களோட இபி ஆஃபீஸ்ல வந்து சப்மிட் பண்ணிருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இன்னொரு லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.